இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு ஜூஸ் வச்சு எப்படி ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே ஸ்பாஞ்சியான கேக் செய்யலான்னு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டீ டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போது 2 ஆரஞ்சு பழத்தோட சாறை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லாவே அடித்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1.5 கப் மைதா மாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கூடவே நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸையும் சேர்த்து நல்லாவே அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அடித்து எடுத்ததுக்கப்புறம் இதில் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு இதுவும் நல்லாவே அடித்து எடுத்துக்கோங்க. இதுதான் பக்குவம். நம்மளுக்கு கேக்கு பக்குவம் கரெக்டாக கிடச்சா தான் நல்லாவே ஸ்பாஞ்சியாக கேக் ரெடி ஆகும். ஸோ ஓவனை 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 170 டிகிரியில் வச்சு பேக் பண்ணி எடுங்க. 30லேருந்து 35 நிமிஷம் ஆகும். ஸோ இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கார்னிஷிங்காண்டி நான் பாதாம் சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துக்கலாம். இதே மெத்தடை இதே மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் கடாயில் கூட செஞ்சுக்கலாம். ஸோ இதை இப்போ பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பேக் பண்ணதுக்கப்புறமாட்டு நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸோட ஃபேவரட் கேக்காட்டு மாறிடும். ஸோ ஆரஞ்சோட ஃப்ளேவர் அப்படியே இந்த கேக்கில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீடுகளில் இந்த கேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோயில் குக்கிங் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.